தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். திரு அண்ணாமலை அவர்கள் பேசாம இருந்தாலும் ஏன் பேசலாம் கேக்குறீங்க? பேசினாலும் அப்படி சொல்றாரு, அது எப்படி சொல்றாரு, ஆதாரம் என்னங்க மாதிரி கேட்கிறீங்க. நேற்றுக்கு சொன்னது பொய் பிரச்சாரங்கள் பண்ணுற மீடியாக்களுக்கு பதில் எந்த கட்சியுமே எதிர்க்காம ஜாலரா அடிக்கிறா தாவேக்கான்னு சில ஊடகங்களில், அதாவது சோஷியல் ட்விட்டர் அக்கௌண்ட்லாம் கல்யாணராமன் பண்ணுற புல்லுருவிகள்லாம் தாவேக்காக்கு பயப்பட்டு அவர் ஏதோ சலுகை அடைஞ்சிருக்காரு, அதனால் பேசுகிறாரு, தப்பாக போட்டுட்ருக்காங்க. அதுக்கு இன்றைக்கி ஓப்பனாக சொல்கிறார், என்கிட்ட ஃபோன் காலுக்கான ஆடியோ ரெக்கார்டிங் இருக்குது, அதை நான் ஸ்தாபிதம் பண்ணுவேன். இட் இஸ் நாட் ஃபார் ஹிம். இது பிஜேபி கண்டிக்கக்கூடாதுங்க, கடைக்கு சாஃப்ட் கார்னரே கிடையாது. நான் பிஜேபி பி டீம் சொல்கிறதெல்லாம் இல்லைங்கிறத ப்ரூவ் பண்ணுறாரு. எந்தெந்த காலகட்டத்தில் எதிர்ப்பு தெரிவிக்கிறவா யாராக இருந்தாலும் எதிர்ப்பு தெரிவிப்போம் அப்படின்னு அரசியல் பேசுகிறது நேற்றுக்கு ஸ்டார்டிங் கொடுக்குறாரு. எல்லாரும் கேட்டுட்டு தான் அங்கே கூடியிருந்த கூட்டமே அதிர்ந்தது. அப்படியே தொய்வு இல்லாமல் ஒரு செகண்ட் மூச்சு விடாத பேசுவாங்க. அந்த மாதிரி எப்போதும் போல பேசுகிறாரு. அந்த எனர்ஜி வந்து ஹை டெம்பரை கண்ட்ரோலில் அப்படியே இருக்குது. கொஞ்சம் கூட தண்ணி கூட கொடுக்கல. இங்கே வந்துருப்பீங்க, வேர்த்து விட்டு துண்டால் துடைக்கிறார், தண்ணி பாட்டில் வச்சுருந்தா அப்போ குடிக்கல, தண்ணி கொடுக்காம பேசுகிறாரு. அதனால் அந்த தொண்டர்களுடைய அந்த ஆசையை நிவர்த்தி செய்யணுங்கிற உள்ளே இருக்கிற அந்த உணர்வு. அன்றைக்கி பாஜக காங்கிரஸை கண்டித்து அவரை விருப்பத்தி பேசுகிறதுக்கு நடைபயணம் நடந்தாங்க தலைமையை நோக்கி. 50 பேர் கூட இல்லைதான் பதில் அதில் போடுறாங்க ஊடகத்தில். ஆனால் இன்றைக்கி நான் கேட்டது என்னன்னாக்கா, பத்திரிகையாளர்கள்லாம் கூப்பிட்டு நல்ல பிரமாதமான ஷோ அதிர்ந்து போச்சு. ஷார்ட் பீரியடில் வச்சா இன்றைக்கி திருப்பி வைப் அண்ணாமலை திருப்பி இன்னொரு அண்ணாமலையை பார்க்கணும்னு சொல்கிறாங்க. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்கள் நம்மோடு பேசியிருப்பது மூத்த வழக்கறிஞர் நளினிஸ்ரீ அவர்கள். மேம் வணக்கம். மேம் வணக்கம். மேம் நேற்று உங்கள் முகம்தான் டிவியில் பயங்கரமாக அவங்கள பார்த்த மாதிரி இருந்துச்சு. எப்படி பார்க்குறீங்க? திரு அண்ணாமலை அவர்கள் திரும்பவும் ஒரு ஆக்டிவ் மோடு அப்படின்னு அதை சொல்லலாம். எல்லாரும் என்ன பேசுகிறாங்கன்னா, எப்பவுமே ஆக்டிவ் மோடு தாங்க. நீங்கள் என்னங்க? இல்லை தெரிய வருது, அப்படிதான் ப்ரொஜெக்ட் ஆகுது. நம்ம அதான் பேசணும். அவர் எப்பவும் ஆக்டிவ்ல தான் இருக்கிறாங்க. என்னன்னா, திரு அண்ணாமலை அவர்கள் வீத லீடருங்கிற ஒரு அமைப்பை ஆரம்பித்து சரி கொண்டு போவோம், ஓகே இது பெருகணும், நம்ம மக்கள் சேவை செய்யும், அதுக்கப்புறம் அது அரசியலுக்கு. நேத்து சைலண்டா இருந்து திடீர்னு ஒரு திரும்பவும் அந்த வைப்பு, அதாவது அந்த கூட்டம் எதிர்பார்ப்பு. அண்ணாமலை அவர்கள் பாம்பு அடிச்சதா அப்படி கூட சொல்லலாம். அப்படிதான் இருந்துச்சு சொல்ல போனா. இதை எதிர்பார்க்கறாங்கல்ல, இவர் எப்பவும் இதை செய்யணும், டவுன் ஆகக்கூடாது, திரும்பவும் அந்த எப்படி பாக்குறீங்க அந்த கூட்டங்கள்? வணக்கம் சகோதரருக்கு வணக்கம். நல்லாவே நேற்றுக்கு உன்னிப்பாக கவனிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ மைனூட்டாக இன்டெப்த்தாக கேள்வி கேட்குறீங்க. இது சொல்கிறதுக்கு என்னென்னாக்கா, மாதம் ஒரு மாநாடு, ஒரு மாரத்தான், ஏதாவது ஒரு பேக் ஈவெண்ட் ஒன்று பண்ணணுங்கிற ஒரு கணக்கு. ஒவ்வொரு சப்ஜெக்ட் எடுக்கிற அந்தந்த சப்ஜெக்ட் எடுத்த மாதிரி அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. போன மாதம் அந்த மது போதை கலாச்சார எதிர்ப்பு பிரச்சாரம், அதுக்கான யுக்திகள் என்ன, அது எப்படி எடுத்துகிட்டு போகலாம், என்ன பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணாங்க. இந்த மாதம் ஆகஸ்ட் 1 31 வரைக்கும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, மரம் நடுதல். அது திரு டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் கண்ட கனவு 1 கோடி மரங்கள் நடணும். அதே மாதிரி விவேக் அவருடைய டிசைப்பிளாக சின்ன கலைவாணர் சொல்கிறார், அவர் 40 லட்சம் மரம் பெற்றிருக்காரு. அதுக்கப்புறம் கடவுளோட எதிர்பாராதமாக கூட்டிகிட்டு போயிட்டார். அது அப்படி எனக்கு. ஸோ அந்த கனவுகளை நினைவாக்கணுங்கிறது திரு அண்ணாமலை அவர்களுடைய ஒரு பெரிய கனவு அவருக்கும். அதனால் அவர் திரு அண்ணாமலை அவர்களுக்கு டாக்டர் அப்துல் கலாம் ஒரு மென்டர் மாதிரி வச்சுருக்காரு. எல்லாருக்குமே மென்டர் தான். அவருக்கு ரொம்ப ஈர்க்கப்பட்டு அவருடைய வழிகள் சித்தாந்தங்கள்லாம் ரொம்ப பிடிக்கிறதுனால அவருடைய நினைவுக்கு கூட அங்கே போயிருந்தார், பார்த்துருப்பீங்க ராமேஸ்வரத்தில். அதனுடைய இதுவாக தான் இப்போ மரக்கன்றுகள் நடுறது, எப்படி சுற்றுச்சூழலை நீர்நிலைகளை பாதுகாப்புற பற்றிலாம் ஒரு நிகழ்வுகள் போய்கொண்டிருக்கு. அது எப்படி நடக்குதுனாக்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா வீத லீடர்ஸ்ங்கிற அந்த ஃபாரத்தை நான் ப்ராஃபிட்டபிள் செக்யூலியர், அதாவது எந்த மத சார்பற்ற எந்த பண லாபம் எதிர்பார்க்காத தொண்டு நிறுவனம், அப்படி தான் அதை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதில் எல்லாருமே வாலண்டியர்ஸ். அதுக்கு ஒரு அமைப்பு மூத்த சிஇஓ இருக்கார், அவர் டாக்டர் பிரபாகரன்கிறவர். அடுத்து அதில் உறுப்பினர்கள் இருக்காங்க. அப்புறம் இவர் திரு அண்ணாமலையை பொறுத்தவரைக்கும் சாபரோ சீஃப் மென்டர், மூத்த சேவகர் அப்படிங்கிற ஒரு இது.
மற்றவங்கன்னா எல்லாரும் சேவகர்கள் தான் அந்த மாதிரி அமைப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் சொல்கிறது எப்படின்னாக்கா 5ஆம் தேதி அன்றைக்கி அவர் இந்த பிஜேபியிலேருந்து வெளியில் வந்து பேசுகிறாரு, வீத லீடர்ஸில் இணைஞ்சு இனிமேல் வேலை பண்ணுவோங்க சொல்கிறாரு. அதில் வந்து அந்த மாதம் வந்து உறுப்பினர் சேர்க்கை நடக்குது. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆப் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகுது. அந்த ஆப்பில் அப்போ உறுப்பினர் சேர்க்கையே முதல் அந்த பேசி முடித்த 10 நாள்லேயே வருது. அந்த ஆப் வந்து நீங்கள் வந்து நம்ம என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ணுறோமோ அதை வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும். அதாவது வீத லீடருக்கு ஒரு ஆப் இருக்குது, செயலி. அந்த செயலியில் போயிட்டு நீங்கள் வந்து இன்றைக்கி அது வந்து சட்டமன்ற வாரியாக வச்சுருக்காங்க. சட்டமன்ற வாரியாக வச்சுட்டு அதில் போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறத வந்து நம்ம அதில் நீங்கள் எந்த தொகுதியை சேர்ந்தவங்க என்னங்கிறத வந்து தேர்ந்தெடுத்து இதுதான் இது பாருங்க, இந்த அமைப்பு தான் உங்களுக்கு காட்டுற அந்த இது என்ன தொகுதியை சேர்ந்தவங்க என்ன பண்ண விரும்புகிறீங்க இதை பாருங்கள். இந்த ஆப்புடைய இது தான். அதாவது இன்னி தேதிக்கு பாருங்க மெம்பர்ஷிப் எவ்வளோ வந்திருக்கு, 19,52,805 வந்திருக்கு இந்த நிமிஷத்துக்கு. இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள், மேலே எனக்கு சட்டமன்றம் இது வேளச்சேரியில் இருக்குது, வேளச்சேரியில் நிற்குது. வேளச்சேரியில் கரண்ட்டில் 28 நிகழ்ச்சிகள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து இதில் என்ன இருக்குது, இப்போ வந்து ரிஜிஸ்டர் பண்ணோன்னாக்கா இங்கே தட்டணும். தட்டிட்டு நீங்கள் என்னது உங்களுடைய என்ன பண்ண போகிறீங்கிறதுக்கான இதை காட்டணும். அப்புறம் சூஸ் ஈவெண்ட்டுனாக்க இங்கே பார்த்தீங்கன்னா வரிசையாக கொடுத்துருக்காங்க என்னென்ன வந்து மண் சார்ந்த இதுவா என்ன இதுவா. இப்போ பாருங்கள், நான் பண்ணுறதுக்கு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் ஒரு தொண்டராக. நான் மெம்பராக இருக்கேன், பார்ட்டியில் தொண்டரை ரிஜிஸ்டர் பண்ணி இந்த மாதத்தில் வந்து 4-5 இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வருது வந்துனாக்கா இது இங்கே உள்ளே போனீங்கன்னாக்கா இப்போ வேளச்சேரியில் ஈவெண்ட்டு 26 ஈவெண்ட்டுகள் பெண்டிங்கில் இருக்குது. இப்போ நான் கேட்டிருக்கேன், நான் கேட்டதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 5 நாளைக்கு தொடர்ந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். எந்த இடம் எந்த இடத்துல எத்தனை மணிக்கு எத்தனை மணி ஆரம்பிக்க எத்தனை மணிக்கு முடியும், என்ன சப்ஜெக்ட், அன்றைக்கி உறுப்பினர் சேர்க்கையா இல்லை துண்டு பிரச்சாரமா இல்லை நீர் நிலைகளில் நீங்கள் க்ளீன் பண்ண போகிறீங்களா அதை பற்றி அப்படிங்கிற டீட்டெயிலை போட்டு ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா அவங்க அப்ரூவல் கொடுத்துருவாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் கீழே என்ன போஸ்ட் அண்ட் ரீல்ஸு இந்த என்ன ஈவெண்ட்டு இந்த அன்றைக்கி முடிச்ச அன்றைக்கி இதில் வந்து யார் ஜாயின் பண்ணுறாங்களோ நம்பர் ஜாயின். இது வரைக்கும் நம்மகிட்ட 11 பேர் ஜாயின் பண்ணுறாங்க இதோட இணைஞ்சு வேலை பண்ணுறதுக்கு. இது அன்றைக்கி அட்டெண்டன்ஸ்னால் எவ்வளோ பேர் வந்தாங்க நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். இது வந்து போஸ்ட்னா அது முடிஞ்சப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு எடுத்துக்காட்டாக என்ன ஆகும், அது முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஆப்பில் போய்ட்டு நீங்கள் அன்றைய தேதிக்கு முடிச்சதை போஸ்ட் வந்து பேமெண்ட் இதெல்லாம் போட்டு எத்தனை பேர் வந்தாங்க பண்ணாங்க அதெல்லாம் போடுவீங்க. ஸோ இந்த மாதிரியாக வாய்ச்சவுடலாக சும்மா ஒரு பொய் சொல்லி இவ்வளோ வேலை நடக்குது அப்படி நடக்குது கிடையாது. எல்லாமே டிரான்ஸ்பரண்ட் ப்ராப்பராக ஓப்பனாக இருக்குது. இதில் வந்து அந்த வி லீடர்ஸ் அவங்க வந்து உங்களுக்கு அப்ரூவல் கொடுத்தாலே தவிர நீங்கள் ஏதாவது வேறு செய்கிறீங்கனாக்கா அது அவங்க கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. ஏன்னா வி லீடர்ஸ்கிற ஆப் வந்து அந்த தொண்டு நிறுவனம் அது சொசைட்டிஸ் ஆக்ட் கீழே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அந்த கையெழுத்து இதில் வந்து செக்ஷன் 3 and 4 ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க பொறுப்பாளர் ஆவாங்க. இப்போ ஒரு இடத்த குளத்தை க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு 10 தொண்டர்களாக போகிறீங்க, அவங்கள்ட்ட அப்ரூவல் ஆக போய் ஏதாவது ஒரு மிஷாப் நடக்குது, ஆக்சிடென்ட் நடக்குது, கால் வழுக்கி விழுந்துறா தண்ணியில் அடிச்சுட்டு போயிடுறாங்களோ நீங்கள் அந்த தொண்டு நிறுவனத்தை வந்து பைண்டிங் பண்ண முடியாது. அதை பாதுகாக்கிறது சட்ட ரீதியாக அதுக்கு ஒரு அஃபிடவிட் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம கையெழுத்து போட்டு அதுலேயும் அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பணும், நம்பர் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்த்து ஓகே சொன்னதுக்கு பிறகு நீங்கள் இறங்கணும். ஸோ நம்மளை வந்து அந்த வேலை செய்கிறதுக்கு ஒரு இலக்கமாக இணைப்படுத்தினா தான் பண்ண முடியும். அந்த மாதிரி இந்த செயல். அதனால் வந்து என்னடா அது இது வீதியில் லீடர் சொல்லிட்டு ஏதோ ஓட்டிகிட்ருக்காரு பண்ணிகிட்ருக்காங்க அவங்க அப்படிங்கிறதே கிடையாது. இப்போ நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா 19,000 சொச்சம் வந்துருச்சு மெம்பர்ஷிப்பு. ஆனால் இன்றைக்கி வெறும் வேளச்சேரி தொகுதியிலேயே பெண்டிங் இன்றைக்கி அப்ரூவல் வாங்கி நடக்கக்கூடியது 27 இருக்குது. இன்றைக்கி என்ன தேதி 17ஆம் தேதி ஆகிடுச்சு. இந்த 17 ஒரு தொகுதியில் இவ்வளோ இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு தொகுதியும் அதில் வந்து செக் பண்ணிங்கனாக்கா தெரிய வரும். அப்படி இருக்கிறச்ச நம்ம என்ன சொல்கிறது, யாராக இருந்தாலும் பொய் சொல்லாமல் நடக்கிறாங்கிறதுக்கு ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான வழிமுறைகள் இருக்குது. கரெக்டாக இதை தான் நம்ம சொல்கிறோம். வீத லீடர்ஸ்ங்கிறது வாய்ச்சவடாக சொல்கிற பொய் காரியங்கள் இல்லை. இப்போ அரசியல் கட்சியில் 100 பேர் வந்தாங்க, 10,000 பேர் இருந்தாங்க, 1000 பேர் இருந்தாங்க, 500 பேர் வந்தாங்கன்னு சொல்லுவாங்க. கரெக்டாக அது கிடையாது. இதில் உண்மை வெளியில் வந்துடும். இந்த மாதிரி ஒரு தொண்டு நிறுவனமே ஒரு நாளைக்கு 450 ஈவெண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க த்ரூ அவுட் தமிழ்நாடு. ஒரு நாளைக்கு 450 பேர் வந்து பண்ணுறதுக்கு தயாராக வராங்கனாக்க, இப்போ நான் ரிஜிஸ்டர் பண்ண எங்கள் கூட 5 பேர் சேர்றீங்க. அப்போ 450 ஒரு சிம்பிளுக்கு சொல்கிறேன், 450 × 5 25 2200 2000 பேரில் வந்து வராங்க.
ரைட்டா? அப்போ ஒரு நாளைக்கு 2000 மேலே இருக்கிற தொண்டர்கள் பணியில் கீழே கிரவுண்ட் லெவலில் இருக்காங்க, கீழே மக்களோட கனெக்ஷனில் இருக்காங்க. இதுதான் மாற்றம் கொண்டு வரக்கூடிய ஒரு இயக்கம்ங்கிற சொல்கிறாரு. இப்போ அரசியல் கட்சிகளை பாருங்கள் என்ன பண்ணுறாங்க. நான் வந்து தாவேக்கா அப்படி பண்ணிச்சு, அதுக்கு பாஜக பதிலடி, திமுக பதிலடி, இதில் காலத்தை ஓட்டுறாங்களே தவிர தொண்டர்கள் கீழே இறங்கிவிட்டு ஒரு 2 இடத்துல போயிட்டு எட்டி பார்த்துட்டு சினிமா, நான் இந்த ஸ்கூலில் சேர்ந்து பசங்க சினிமா பார்க்கல, பாடம் படிக்கிறது, ஒரு ரீல்ஸ் எடுத்து போடுறாங்க. ரியல் ப்ரொடக்டிவ் லிங்க்டு ஆக்டிவிட்டி, அது ரிசல்ட் ஓரியன்டாக கொண்டு வரக்கூடிய நிகழ்வுகள் எதுவுமே இல்லை. ஆனால் ஒரு தொண்டு நிறுவனம் மாதிரி இன்றைக்கி இங்கே லயன்ஸ் கிளப்பு, ரோட்டரி கிளப் அதெல்லாம் இருக்குது, அதான் மாதத்துக்கு ஒரு தடவை ஏதோ பண்ணுறாங்க. இது டெய்லி ஆக்டிவிட்டி இப்போ நடந்துகிட்ருக்கு. போன மாதம் இதே மாதிரி மது ஒழிப்பில் பார்த்தீங்கன்னாக்கா நடந்திருக்கு, எவ்வளோ இப்போ இந்த மாதிரி குப்பை அள்ளி இதெல்லாம் பண்ண 17 தேதிக்கு இன்றைக்கி காலையில் நடந்த இந்தியா டுடே கான்க்ளேவ் கூட 11.5 சொல்கிற கணக்கு, அவ்வளோ டன்னுக்கான குப்பைகள் வாரப்பட்டுள்ளது. இந்த கையில் க்ளவுஸை போட்டு ஒரு சாதாரண பெண்ணாலாம் ஒரு தொண்டர்களை நமக்கு ரொட்டீனாக இந்த சானிடரி ஒர்க்கில் இல்லாதவங்க, அப்படிப்பட்டவங்க திடீர்னு கீழே இறங்கி எல்லாத்தையும் அள்ளி பண்ணுறாங்கன்னா அது மனசில் இருக்கிற சேவைங்கிற ஒரு மனப்பான்மை, தொண்டு செய்யணும், மக்களுக்கு ஒரு நல்லது செய்யணுங்கிற ஒரு உணர்வு உண்டாக்குறாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுனால இதே அப்படியே எடுத்துக்கிட்டு போனால் ஒரு அரசியலில் இறங்கும் போது அவங்களுக்கு இந்த லஞ்சம் வாங்கி தான், அப்பா நான் இவ்வளோ ரூபா செலவு பண்ணி நான் வந்திருக்கேன், எம்எல்ஏ ஆயிருக்கேன், எனக்கு 3% கொடு, 2% கொடு, பேசினார். அந்த மாதிரி மனப்பான்மை வராது. ஏன்னா எனக்கு எப்படி ஓட்டு விடும். அந்த அம்மா இந்த தெருவில் அவ்வளோ குப்பையெல்லாம் அப்படி பண்ணியிருக்காங்க, தண்ணி வராதபடி பாதுகாத்துருக்காங்க, கரண்ட் உடனே வாங்கி கொடுத்துட்றாங்க. சரி, நமக்கு உடனேக்க நம்ம அலையாமல் எல்லா வேலையும் உடனே நடந்துருது. சரி, அவங்களுக்கு தேர்ந்தெடுப்போம். இப்போ அந்த ஆடியோங்கிறது உண்மையில அவர்கிட்ட இருக்காம இப்போ இதை முடிச்சிடுறேன், அப்புறம் அது போகும். அப்போ நம்மளோட தேர்ந்தெடுத்துரும். ஆட்டோமேட்டிக்காக எந்த பண செலவு இல்லாமல் என்னுடைய உழைப்புக்கு கிடைக்கிற அந்த பகுதியில் இருக்கிற ஒரு தலைவருக்கான அங்கீகாரம் இருக்கிறதுனால ஈஸியாக வாக்கு அரசியல் அங்கே நடக்கும். இதை உருவாக்கணும் தான் அவர் செஞ்சிட்ருக்காரு. இப்போ நான் உங்களுக்கு ஓப்பனாகவே பண்ணி காட்டினேன், இது பொய் எதுவும் இல்லை, ரைட்டா? இந்த மாதிரி பண்ணுறதுனால இவங்க இந்த மாதிரி ஒரு செட்டப்பை உருவாக்கி பின்காலத்தில் அது அரசியல் கட்சியாக மாறும்போது இந்த லஞ்ச லாவண்யம் இல்லாத தூய ஆட்சிங்கிறது கட்சியே வருங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு அதை இப்போ செயலாக்கத்தில் கொண்டு வராரு. இது ஒரு அதுக்கப்புறம் நீங்கள் நேற்றைய பேச்சை பற்றி கேட்குறீங்க, என்னவோ கேட்க வந்தீங்க, என்ன கேட்குறீங்க? திரு அண்ணாமலை அவர்கள் பேசும்பொழுது என்கிட்ட ஆடியோ இருக்குது. சும்மாவே திரு அண்ணாமலை அவர்கள் மேலே இருக்கும்பொழுது ஒரு விமர்சனம் என்னன்னா, அவர் பல விஷயங்களை எடுக்கிறாரு, பேசுறாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கும் அவர் மேலே. எப்பவுமே திரு அண்ணாமலை அவர்கள்னா அவர் பல ஐபிஎஸ் ஐஏஎஸ் பணியில் ஒர்க் பண்ணதுனால அவங்களோட பழக்கம் இருக்கும், ஒரு ஆடியோ லீக்கேஜ் இதெல்லாம் அவர் பார்த்துருப்பாங்க அப்படிலாம் சொல்கிற ஒரு குற்றச்சாட்டு. இப்போ இதுக்கும் என்கிட்ட ஆடியோ இருக்குங்கிறாரு, அதை எப்படி பார்க்குறீங்க? நான் ஒன்று சொல்லவா? அதாவது திரு அண்ணாமலை அவர்கள் பேசாமல் இருந்தாலும் ஏன் பேசலாம் கேட்குறீங்க, பேசினாலும் எதுன்னு அப்படி சொல்கிறாரு, அது எப்படி சொல்கிறாரு, ஆதாரம் என்னங்க மாதிரி கேட்குறீங்க. அதாவது பேசினாலும் பரபரப்பாக பேசுகிறாரு, இப்படி எழுச்சியாக இருக்குது, அது பண்ணணும், என்ன இப்படி பேசலையே, இப்போ சத்தம் இல்லாமல் இருக்காரு, அரசியலே பேசலையே. அவரே நேற்று குறிப்பிடாரு, இவர் அமெரிக்கா போயிடுவார், அங்கே போயிடுவார், இங்கே போயிடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் டெல்லியில் எனக்கு காதில் சொன்னது இதுதான், நீ பிஜேபி பி டீமாயிரும் சொன்னான்னு சொல்கிறாங்க. கிடையவே கிடையாது. என் காதில் இங்கே இருக்கணும், இந்த 3 வருஷத்துக்கு மேலே தேசிய அமைப்பில் நேஷ்னலில் வேலை பண்ணணும். ஆனால் அது எனக்கு ஒத்து வராதையா, எனக்கு இந்த தமிழ் மண்ணு தான், அவங்களோட தான் இந்த குப்பையிலேயே அவங்களோட மக்களாக இருக்கணும், இந்த பதவி தேவையில்லை, நான் அதுக்கு தான் ஐபிஎஸ்ஐ ரிசைன் பண்ணிட்டேன், அதான் இங்கே வந்துட்டேன், அதான் உண்மை எனக்கு ஓப்பனாக சொல்கிறேன், வேணால் வெரிஃபை பண்ணுங்கள், 19ஆம் தேதிக்கு வரப்போகிறாரு, அவரே போய் கேளுங்க, நான் சொன்னது உண்மையா இல்லையா போய் கேளுங்க, அவர்கிட்ட சொன்னது சொல்கிறாரு. இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி அப்போ அந்த அளவுக்கு சொல்லிவிட்டு அதனால் இப்போ நான் அரசியல் பேசலை, அண்ணாமலை அமைதி ஆகிட்டான்னு சொல்கிறாரே சொல்லி நான் சொல்கிறேன். இப்போ தான் அவங்க ஆட்சிக்கு வந்திருக்காங்க இளந்தலைவர்கள். இது இளந்தலைவர்களை போய் எடுத்தோடனே கிள்ளி எறியாமல் அதை பண்ண பாடி போடும். கொஞ்சம் டைம் கொடுப்பான். அதுக்கு டைம் கொடுக்குறான்னாக்க தப்பு பண்ணுறது கேள்வி தட்டாமல் தலையை தட்டாமல் இருக்க மாட்டோம். எடுத்துக்காட்டாக சில அமைச்சர்கள்லாம் நான் 2% கூடியா 3% கூடியா செலவழிச்சு தான் பணம் கொடுக்காம ஓட்டு வாங்கி நாங்கள் அரசியலுக்கு வந்தோம், பதவி வந்தோம் சொல்கிறாங்க. கிடையாது. சில பேரில் பணம் செலவழிச்சிருக்கேன்னு சொல்லி வந்திருக்கேன், நமக்கு தகவல் அவங்களே ஒத்துக்கிறாங்க. பிள்ளைகளும் அந்த மாதிரிப்பட்ட இடத்துல சில அமைச்சர்கள் 2% கூட 3% பழைய கதையை இங்கே ஓட்டுறாங்க. லஞ்ச லாவண்யம் அமைச்சர்கள் அளவில் ஆரம்பிக்குது. ஆனால் மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் அவர் தூய அரசியலை பார்க்குறாரு, தூய அரசியல் வேணும்னு சொல்கிறாரு. ஆனால் அவருக்கு கீழே இருக்கிற சபாநாயகத்தில் இந்த மாதிரி ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ தாவேக்காவை எதிர்த்து பேசுறது இல்லை, பாஜகவை எதிர்த்து பேசுறது இல்லை, அவர் அரசியலே பண்ணலை அப்படின்னு சொன்னவங்களுக்கு நேற்றுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் கொடுக்குறாரு. இதான் நிலவரம், இங்கேயும் ஊழல் ஆரம்பிக்குது, தட்டி கேட்போம். இன்னும் ஒரு காலகட்டத்தில் 1 வருஷம் கழித்து இப்படியே போச்சு வேறு நிலைமையாக இருந்தால் அணுகுண்டு டிஎம்கேக்கு பாஞ்ச மாதிரி இன்னொரு அணுகுண்டு பாயும்.
அதில் மாற்று கருத்தே கிடையாது. தூய அரசியல் சொல்லிட்டு இதான் பண்ணுறீங்கன்னா கேட்பேன், நாங்கள் தட்டி கேட்போம், கேட்காம இருக்க மாட்டோம் அப்படின்னு. அடுத்தது இது பாஜக பி டீமாக காலைல சொன்னாங்க, இல்லை அண்ணாமலை அமெரிக்கா போயிடுவார், அங்கே கலிஃபோர்னியா போயிடுவார், அங்கே செட்டில் ஆகிடுவார், இங்கே செட்டில் ஆகிடுவார்னு சொல்கிறேன். நான் எங்கேயும் தொண்டர்கிட்ட சொல்கிறேன், நான் எங்கேயும் போக மாட்டேன், இங்கே தான் உங்களோட இந்த கை வந்து குப்பை நிலைங்க, இங்கே தான் குப்பை தான் அடிக்கிட்டு இருக்கோம் உங்களோட சேர்ந்து தான் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு ஸ்திரமாக ஆணித்தரமாக அந்த பொய் பிரச்சாரங்கள் எல்லா ஊடகங்களும் எல்லாரும் ஓடுது இல்லையா. அவர் சும்மா வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்காமல் இதை வச்சுட்டு ஓட்டிட்டு தப்பிக்க பார்க்குறாரு அப்படிலாம் ஒரு பிம்பத்தை கட்டுறாங்க இல்லையா, அதுக்கு பதில் சொல்கிறார். ஸோ நேற்றுக்கு சொன்னது பொய் பிரச்சாரங்கள் பண்ணுற மீடியாக்களுக்கு பதில் எந்த கட்சியுமே எதிர்க்காமல் ஜாலரா அடிக்கிறா தாவேக்கான்னு சில ஊடகங்களில், அதாவது சோஷியல் ட்விட்டர் அக்கௌண்ட்லாம் கல்யாணராமன் போன்ற புல்லுருவிகள்லாம் தாவேக்காக்கு பயப்பட்டு அவர் ஏதோ சலுகை அடைஞ்சிருக்காரு அதனால் பேசுகிறாரு தப்பு தப்பாக போட்டுட்ருக்காங்க. அதுக்கு இன்றைக்கி ஓப்பனாக சொல்கிறார், என்கிட்ட ஃபோன் காலுக்கான ஆடியோ ரெக்கார்டிங் இருக்குது, அதை நான் ஸ்தாபிதம் பண்ணுவேன். அதே மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டியில் சொன்னார், அதை கொடுக்குறோன்னு சொன்னார். அந்த பொண்ணு வந்து மேல்முறையீடு பண்ணால் நான் கோஆப்ரேட் பண்ணுறேன், நான் கொடுத்து நானும் அது உள்ளே வரேன்னு சொன்னாரா இல்லையா. அந்த மாதிரி இப்போ யார் தவறு செய்தாலும் தட்டி கேட்போம். பாஜகவை பற்றி நீங்கள் ஒன்றும் சொல்ல மாட்டீங்களா, செயல் பண்ணுறீங்களா, அதுக்கு தான் சொல்கிறேன். மாண்புமிகு பாரத பிரதமர் எல்லாருக்கும் மாண்புமிகு பாரத பிரதமர், அதை தாண்டி அவங்க பாஜகவில் மூத்த தலைவர், அது வேற. அதனால் அந்த பாஜக தவறு செய்யும்போது கண்டிக்க வேண்டியது தன்னுடைய கடமை, யாராக இருந்தாலும். அந்த கோணத்தில் தான் திரு நயனா நாகேந்திரன் அவர்கள் ஒரு தவறு, அதாவது அசம்பிளிக்குள்ளே நடக்கிறது, சட்டசபைக்குள்ளே நடக்கிறது எல்லாமே ப்ரிவிலேஜ் கம்யூனிகேஷன். அது சபாநாயகர் தான் நீதியரசர் மாதிரி அங்கே அவர் தான் அந்த ரெக்கார்டு ஆஃப் த எக்ஸ்பெண்ட் பண்ணுறது, அதாவது அதை வந்து எழுத்தை வந்து ரெக்கார்ட் பண்ணாமல் இருக்கிறதா, அது ரெக்கார்ட் பண்ணது அழிக்கிறது எக்ஸ்பெஞ்சுங்கிறது சொல்லுவாங்க, அது பண்ணுறதாங்க அவருக்கு தான் உரிமை. அதை கண்டித்து ஐயா நீங்கள் இப்படி பேசாதீங்க மாமன்ற உறுப்பினர் உட்காருங்க அப்படி. அவரை தாண்டி அந்த விஷயத்த இப்போ கோர்ட்டில் வந்து ஜட்ஜுக்கும் 2 வக்கீல்களுக்கும் நடக்கிறத வந்து வெளியில் யாரும் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது, அது கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட். அதே மாதிரி ப்ரிவிலேஜ் கமிஷன் இது குறித்து தான் எம்ஜிஆர் இந்த அதிமுகவுடைய சபாநாயகர் PH பாண்டியனுடைய அந்த லைன் இருக்கு இல்லையா, அது இன்றைக்கி வரைங்க சட்டம் இந்த சபாநாயகருக்கு அதிகாரம் வாழலாவியது. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அவர் கண்டிச்சிருக்க வேண்டியதான். திரு மாண்புமிகு ஜோசப் முதலமைச்சர் இப்படி காட்டுறது, இவங்க பதில் சொல்றது, அப்பா எங்கே தேடினது, அதில் அவர் கண்டிக்க வேண்டிய விஷயம். அதை விட்டுட்டு வெளியில் வந்து அதை பற்றி தமிழக பாஜக மாநில தலைவை பேசிச்சுன்னா அது கேட்குறாரு. இது வந்து பரங்கால இளைஞர்களுக்கு இப்போ அரசியலில் இருக்கிறத பார்த்தாலே பிடிக்கல, அவங்களுக்கு பழைய ஸ்டைலு, அவங்க வேறு பரிமாணத்தை நோக்கி போகிறாங்க, டிரான்சிஷனை நோக்கி போகிறாங்க. அப்படி இருக்கச்சே நீங்கள் வந்து இவ்வளவு மூத்த எம்ஜிஆர் காலத்துலையும் சரி ஜெயலலிதா காலத்துலையும் பயணித்து அதிமுகவில் இருந்து இங்கே வந்து அவங்க முதிர்ச்சியான ஒரு பொலிட்டீஷியன் வந்து இப்படி பேசுறது வந்து அந்த இளைஞர்களுக்கு ஏற்றுப்பாங்களா? இது ஒரு பெண்ணை வந்து கொச்சப்படுத்துற மாதிரி. அவருக்கு ஒரு தாயார் இருக்காங்க, அவனுக்கு ஒரு மனைவி இருக்காங்க, அவருக்கு ஒரு பெண் இருக்காங்க, அதை பார்த்து இன்னொருத்தர் பேசினா அவர் சும்மா இருப்பாரா? இது ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அது அந்த இடத்துல கண்டிக்கிறார். இட் இஸ் நாட் ஃபார் ஹிம். இது பிஜேபி கண்டிக்கக்கூடாதுங்க, கிடைக்க சாஃப்ட் கார்னரே கிடையாது. நான் பிஜேபி பி டீம் சொல்கிறதெல்லாம் இல்லைங்கிறத இடத்த ப்ரூவ் பண்ணுறாரு. அதே மாதிரி இந்த 3 மொழி கொள்கை வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறாரு. அதே மாதிரி இந்த இதில் சந்தன் மந்திரில் நடந்ததுக்கான ப்ரோக்ராமில் என்ன பிரச்சனையோ அப்பயும் சொன்னார், சீக்கிரமாக முடியுங்கன்னு சொன்னார். அதனால் எந்தெந்த காலகட்டத்தில் எதிர்ப்பு தெரிவிக்கிறவா யாராக இருந்தாலும் எதிர்ப்பு தெரிவிப்போம் அப்படின்னு அரசியல் பேசுகிறது. நேற்றுக்கு ஸ்டார்டிங் கொடுக்குறாரு. இந்த மாதிரி அண்ணாமலை பேச மாட்டேன்னு சொன்னீங்களே, இப்போ சொல்கிறேன் கேளுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. எல்லாரும் கேட்டுட்டு தான் அங்கே கூடியிருந்த கூட்டமே அதிர்ந்தது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, லைவாக பார்த்துருப்பீங்க, கூட்டம் அதிர்ந்தது. அப்படியே தொய்வு இல்லாமல் ஒரு செகண்ட் வந்து மூச்சு விடாத பேசுவாங்களே, அந்த மாதிரி எப்போதும் போல் பேசுகிறாரு. அந்த எனர்ஜி லெவல் வந்து ஹை டெம்பராக கண்ட்ரோலில் அப்படியே இருக்குது. கொஞ்சம் கூட தண்ணி கூட குடிக்கல. நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, வேர்த்து விட்டு துண்டால் துடைக்கிறார், தண்ணி பாட்டில் வச்சுருந்தா அப்போ குடிக்கல, தண்ணி கொடுக்காம பேசுகிறாரு. அதனால் அந்த தொண்டர்களுடைய அந்த ஆசையை வந்து நிவர்த்தி செய்யணுங்கிற உள்ளே இருக்கிற அந்த உணர்வு. அவங்க இவ்வளோ ஏங்கி வந்திருக்காங்க அந்த வெயில்லையும் சரி, கடுமையான வெயில், அவரால் நடக்கவே முடியல. அப்படியே அவர் அள்ளிக்கிட்டு வர மாதிரி கூட்டம். அது கண்ணேரம் நான் பார்த்தேன். அப்படியே தூக்கிட்டு வந்துடுவாங்களா, அப்படியே தள்ளிட்டு போகிறாங்க. போட்டில் மேந்து போகிற மாதிரி, தண்ணியில் போட்டில் மேலே அப்படி தள்ளி போகிற மாதிரி வராரு மேடைக்கு. வந்தபோது பார்த்துட்டு பேசுகிறாரு. அவருக்கு உற்சாகம், தொண்டர்களுக்கும் அதுக்கு என்ன ஈக்குவலான பேலன்ஸில் உற்சாகம் ஓடுது அந்த இடத்துல. இதை வந்து ஒரு தொண்டு நிறுவனத்துடைய தலைவராக வெறும் சென்னையை மட்டும் இருக்கிற இடங்களில் கூப்பிட்டதுக்கு நேற்றுக்கு ஒரு 7,000-2,000 பேருக்கு வந்திருப்பாங்க. ஏன்னா அதுலேயே இன்னொரு விஷயம் என்ன அவங்க சொல்கிறதுக்கு, அதுக்கு மேலே வந்திருக்க கூட்டம். காரணம் என்னன்னாக்கா, நேற்றுக்கு பார்த்தீங்கன்னாக்கா முதல் 15ஆம் தேதி இண்டிபெண்டன்ஸ் டேக்கு வந்து எல்லோரும் வந்து எல்லா ஸ்கூல் காலேஜ் எல்லாமே லீவ் தான், சாட்டர்டே ஒர்க்கிங் கிடையாது. அடுத்தது சண்டே. ஸோ பக்கத்தில் இருக்கிற ஒரு ஏற்காடு, திருப்பதி, இந்த மாதிரி கோவில்கள்லாம் குடும்பத்தோடு எல்லோரும் போயிருப்பாங்க.
அவங்க ரீச் ஆகணும்னா சாயந்தரம் மதியானத்துக்கு மேலே கிளம்பி சாயந்தரம் தான் வருவாங்க. ஸோ அந்த நேரத்தில் அவங்க சென்னையில் இல்லை. இவருடைய ஆதரவில் இருக்கிற அப்பர் மிடில் கிளாஸு அந்த லெவல்லாம் அவங்களால வர முடியுது. அது ஒன்று. ரெண்டாவது, மற்றொரு செக்ஷன் ஆஃப் பீப்புளில் வந்து சென்னையில் இங்கே நார்த் தமிழ்நாடுல இந்த ஆடி மாதங்கிறது வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் அம்மனுக்கு விசேஷம். 3 நாள் திருவிழா நடக்குது. நேற்றுக்கு வந்து லாஸ்ட் அமாவாசை, லாஸ்ட்டு ஞாயிற்றுக்கிழமை கூழ் ஊற்றுறது ப்ரோக்ராம்லாம், அதில் மக்கள் பிஸியாக இருக்காங்க. அதனால அந்த இடங்கள் இந்த தேதி ஒன்று கொஞ்சம் இதனால்தான் இருந்ததை தவிர, எப்போதும் போல் அன்றைக்கி பாஜக வந்து காங்கிரஸை கண்டித்து அவரை விருப்பத்தி பேசுகிறதுக்கு நடைபயணம் நடந்தாங்க தலைமையகத்தை நோக்கி. 50 பேர் கூட இல்லை தான் பதில் அதில் போடுறாங்க ஊடகத்தில். ஆனால் இன்றைக்கி நான் கேட்டது என்னன்னாக்க, பத்திரிகையாளர்கள்லாம் கூப்பிட்டு நல்ல பிரமாதமான ஷோ அதிர்ந்து போச்சு. ஷார்ட் பீரியடில் வச்சா இன்றைக்கி திருப்பி வந்து வைப் அண்ணாமலை திருப்பி இன்னொரு அண்ணாமலையை பார்க்கணும்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு தொண்டர்களுக்கு உற்சாகம். இன்றைக்கி அடுத்ததில் என்ன பண்ணட்டும், என்ன வேலை பண்ணலாம் அப்படி கீழே இறங்குறாங்க. இதுதான் காசு கொடுக்காம எதுவும் கொடுக்காம அந்த கூட்டம். மக்கள்கிட்ட ஆர்வம் வருது, நம்ம வேலை செய்யணும். அவன் இன்றைக்கி நாளைக்கு பொறுப்பாளராக போடுவாங்களா, நாளைக்கு எம்எல்ஏவாக கிடைக்குமா, இல்லை எம்பியாக கிடைக்குமா, இப்போ லோக்கல் பாடி எலெக்ஷன் இருக்கும்போது நான் கவுன்சிலர் சீட்டு வாங்குவேனா, அந்த எண்ணமே இல்லை அவனுக்கு. இல்லை, தலைவர் சொல்லிட்டாரியா நாளைக்கு இப்போ பேசிட்டாரு, நாளைக்கு என்ன பண்ணுவோம் இறங்கும். இப்போ நான் உங்கள்கிட்ட காட்டினேன் 8 இது ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க இந்த வாரத்துக்கு. ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காடுறாங்க. அது ஏன் உட்காடுறாங்க? அவங்கள காப்பி சரி, ஒரு சாதாரண 4 பேர் உட்காந்தா கூட 2 மணி நேரம் உட்காந்து ஒரு டீ குடிச்சாகணும், ஒரு பிஸ்கெட் சாப்பிட்டாலும், ஒரு தண்ணி பாட்டில். அவங்க அப்படி கணக்கு போட்டால் கூட 250 ரூபா கையில் செலவு. பெட்ரோல் ஒரு இடத்துக்கு மாற்றி போகிறதுக்கான இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாம் சேர்த்து ஒரு 500 ரூபா செலவு. அந்த 500 ரூபா அவனே பேர் பண்ணுறான்ல. இது எதுக்கு சொல்ல வரோம்னாக்க, நீங்கள் காலையில் இன்றைக்கி இந்தியா டுடே ரவுண்ட் டேபிள், அதாவது விஜய் அவர்களுடைய ஆட்சியினுடைய 100 நாள் பற்றிய ரவுண்ட் டேபிள் நடந்தது. எத்தனை பேர் ஆங்கில ஊடகத்தில் நடந்தது, தமிழில் எத்தனை பேர் பார்த்துருக்கிறது சான்ஸ் கிடையாது. அதில் தெளிவாக பேசுகிறார் அவர். ஒரு 20 நிமிஷம் அவரை பேட்டி எடுக்கிறாங்க. பேட்டி எடுக்கிறது தெளிவாக கேட்குறாரு. இப்போ அதுக்கு தான் இந்த 500 ரூபா சொன்ன கதை. எதுக்குனாக்கா, நீங்கள் கட்சி இந்த மாற்றம் அடைஞ்சு கட்சியாக உருவாகுங்கிறீங்க, செலவுக்கு என்ன பண்ணுவீங்க? இங்கே ஏன்னாக்கா விஜய்ங்கிறவர் ஒரு இயக்கத்தை வச்சு அவங்க திமுக அதிமுக இதெல்லாம் நிறைய செலவு பண்ணுறாங்க. நீங்கள் அதுக்கு ஃபண்டுக்கு என்ன பண்ணுவீங்க கேட்குறாரு. அப்போ அதுக்கு பதில் சொல்கிறாரு, தாவேக்கா நல்லா கேட்குறீங்க, தாவேக்கா அவங்க என்ன சொன்னால், யாருக்குமே காசு கொடுக்காம பணம் கொடுத்த திமுக அதிமுக டெபாசிட் காலி ஆகுது, பணம் கொடுக்காத தாவேக்கா முன்னெடுக்குது, மாற்றம் வருது. மக்கள் பணத்தை எதிர்பார்க்கல, சேவையை எதிர்பார்க்குறாங்க, மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. அதுதான் இப்போ வரப்போகுது. நாங்கள் அதை செய்வோம், எங்களுக்கு எதுக்கு ஃபண்டு? பேசிக்கே இப்போ சீமான் நிற்கிறாரு, இத்தனை வருஷமாக நின்றுட்டு இருக்காரு, அவர் ஃபண்டை தேடி போகிறாரா? நிற்க வைக்கிறாரில்ல 234 தொகுதின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு தான் சொல்கிற ஃபண்டு என்னுடைய காலு, எங்களுடைய கை, என் தொண்டர்களுடைய இதயம், இந்த 3 வேலை பண்ணுறதையே இது வாக்கு அரசியலாகணும், ஃபண்டு தேவையில்லைனாரு இன்னைக்கு. அதே மாதிரி ஏன் நீங்கள் பிஜேபியில் இப்போ இந்த வீத லீடர்ஸ் இயக்கத்தை வச்சு பண்ணிகிட்டு இருக்கீங்க, இது சாத்தியமானு கேட்குறாங்க. ஏன் சாத்தியம் இல்லை? இப்போ நான் சொன்ன குறிப்பிட்ட மாதிரி தொண்டனுடைய செயல்பாடுகளால் ஒரு ஈர்க்கப்பட்டு வாக்கு அரசியலாக மாறும் அப்படிங்கிறது அது அடுத்த திருத்தமாக சொன்னார். அடுத்தது, இப்போ எடுத்துக்கங்க, ஏன் நீங்கள் 3 வருஷமாக உங்களை டெல்லியில் இருக்க சொன்னால் சொல்கிறீங்க, ஏன் இருந்துக்கிட்டு அங்கேயே இருந்துக்கிட்டு தமிழ்நாடு அரசியலில் பார்க்க முடியாதா, மக்களுக்கு தொண்டு செய்ய முடியாதா கேட்குறாரு. அப்போ முழு ஈடுபாடு இருக்கிறதுக்கு எங்கே சான்ஸ் இருக்குது? ஏன்னா இப்போ கேபினெட் நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் செஷனுங்கிறது கிட்டத்தட்ட மொத்தம் 365 நாளில் நீங்கள் 64 நாளில் எடுத்திங்கனாக்கா ஒரு 200 நாளாவது அங்கே செஷன் ஓடுறது. அப்போ செஷனுக்கான ப்ரிப்பரேட்டிவ் ஒர்க்கு, அங்கே ஒரு மினிஸ்டர் ஆஃப் டிபார்ட்மெண்ட் வைஸ் ட்ராவலிங்கு இவ்வளோதான் இருக்குது. அப்போ எப்படி இங்கே ஃபுல் கவனம் செலுத்த முடியும்? மக்களுக்கு எப்படி சேவை செய்ய முடியும்? அங்கே ஒரு கால் இங்கே ஒரு கால் வைக்க முடியும்? விசிட்டிங் ப்ரொஃபஸர் மாதிரி தான் இருக்க முடியும். அப்போ ஃபுல் டெடிக்கேட்டடாக சர்வீசஸ் கிராஸ் ரூட் லெவலில் போகாது. ஆனால் இப்போ இந்த அதுவும் சொல்கிறேன், இந்த லீடரில் கூட நாங்கள் தாலுக்கா லெவலு, மாவட்ட லெவலு, ஜில்லா லெவலில், அதாவது கீழே பஞ்சாயத்து லெவலில் கீழே இறங்கி மக்களுக்கு செய்கிறதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம். எடுத்துக்காட்டாக 15ஆம் தேதி சுதந்திர தினத்தன்னைக்கு கிராம மகாசபை நடந்தது. அந்த இதில் போய் நான் எங்கள் தொண்டர்கள் வீதி லீடர் சேவைகளை போய் பார்ட்டிசிபேட் பண்ண சொன்னேன். போயிருக்காங்க. 17,000 சொச்சம் மீட்டிங் நடந்தது. அதில் போய் நாங்கள் அப்போ குளத்துக்கு கணக்கு எழுதிருக்கீங்களே, எங்கள் குளம் காலி இது பண்ணலையே, அதை பண்ணுங்கன்னு அந்த மாதிரிலாம் கேட்டு பண்ணுறாங்க. இப்போ அவங்க தயாராகிறாங்க கிராஸ் ரூட் லெவலுக்கு, அப்படியாக பண்ணுறாங்க. முக்கியமாக இன்னொன்று கேட்டது, பிஜேபியை பற்றி கேட்டாங்க. அப்போ பிஜேபியிலேருந்து நான் வெளியே எதிர்க்க மாட்டாங்கன்னா எல்லோரும் கேட்குறாங்கன்னா அதுக்கு பதில் இப்போ வந்தது. என்ன பதில்னாக்க, எல்லா முடிவுகளும் ஒரு ஸ்டேட்டோட முடிவு கூட அது என்ன நடக்குது என்னங்கிறது புரிதலாக ஒரு ஸ்டேட் இன்சார்ஜுக்கு கொடுக்காம
எல்லாமே டெல்லி எடுக்குதுனாக்க இது ஒரு மாதிரியான திராவிட கல்ச்சரில் மூழ்கின போன இடம். அந்த இடத்துல போய் அவங்க திருப்பி புரிதல் இல்லாமல் எடுத்தால் வளர்ச்சி இல்லாமல் போகுது. அதனால இந்த ஸ்டேட் யூனிட்டுக்கு ஃபுல் பவர் இல்லை. எடுத்துக்காட்டாக ஸ்டேட் யூனிட்டோட கோர் கமிட்டி மீட்டிங் கூட மத்திய உள்துறை அமைச்சருடைய வீட்டில் நடக்குது. அது எப்படி ஏற்றுக்க முடியும்? இங்கே கோர் கமிட்டி இருக்குது, இங்கே தொண்டர்கள் வருவாங்க, சொல்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் இருக்கும், மாநில தலைமை சொல்லும். இதெல்லாம் இருந்து எப்படி? அதனால தான் எனக்கு இதில் மாற்று கருத்துக்கள் இருக்கிறதுனால தான் சொல்லிகிட்டே இருந்தேன். அவங்க என்னை லேட்டாக போக சொன்னாங்க, அப்புறம் வந்திருக்கேன். அதே மாதிரி என்னுடைய எண்ணம் அதுக்கு வந்து தேசிய அரசியலேருந்து நான் போக மாட்டேன். தேசிய அரசியலும் எனக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் மாநில அரசியலை கலந்து தேசிய பின்னாடி கொண்டு தான் முழுமையாக நான் கொண்டு வருவேன். இதுதான் இந்த அமைப்பினுடைய என்னுடைய எண்ணம். இதாக ட்ராவல் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. இவ்வளவு எண்ணங்கள் இருக்கிறதுனால இந்த திராவிட இனிமேல் டேக் ஆஃப் ஆகாது. ரெண்டும் முடிஞ்ச கதை. வருங்காலத்தில் பண அரசியல் இல்லாத தாவேகா வர்சஸ் அண்ணாமலைங்கிறது தான் நீளுங்கிறது எங்களுடைய கருத்து. நிச்சயமாக மேடம். தொடர்ந்து எங்களுக்கு கருத்துக்களை பண்ண நன்றி. நன்றி, வணக்கம்.